வணக்கம். மூன் செய்திகளுக்காக புவனேஸ்வரி. இன்றைய முதன்மை செய்திகள். லாஸ்பேட்டையில் பழிக்கு பழி வாங்கும் வகையில் கொலை செய்து கொள்ளையடிக்க பதுங்கிய கும்பல் போலீசாரின் நள்ளிரவு ரோந்தில் சிக்கியதால் பரபரப்பு. மேட்டுப்பாளையம் அரசினர் தொழிற்பயிற்சி மைய மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம். உதவித்தொகையை வழங்க வலியுறுத்தி ஆவேசம். காரைக்கால் நகர செயலாளர் வீட்டின் மீது குண்டு வீசிய சம்பவத்தில் போலீஸ் நடவடிக்கை சரியில்லை. சீனியர் எஸ்பி அதுல் கத்தாரியிடம் அதிமுகவினர் புகார். இனி விரிவான செய்திகள். புதுவை லாஸ்பேட்டையில் கொலை செய்து கொள்ளையடிக்க பதுங்கியிருந்த கும்பலை ஆயுதங்களுடன் போலீசார் கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை ஏர்போர்ட் சாலையில் நேற்றிரவு லாஸ்பேட்டை சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது காலி இடத்தில் நின்று கொண்டிருந்த கும்பல் போலீசார் கண்டதும் தப்பியோட முயன்றதை கண்டு உஷார் அடைந்து துரத்தி பிடித்தனர். சந்தேகத்தின் பேரில் அவர்கள் வைத்திருந்த சாக்கு மூட்டையை பிரித்து பார்த்தபோது அதில் அரிவாள், கத்தி, செல்போன் போன்ற ஆயுதங்கள் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து பிடிபட்ட இருவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர்கள் லாஸ்பேட்டை செயின்ட் பால் பேட் நாகராஜ், குறிஞ்சிநகர் சிவகுமார் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. இவர்கள் ரவுடி சோழனின் கூட்டாளிகள் என்பதுடன் தாதா வெள்ளை குணாவிற்கு நெருக்கமான சோழனின் நண்பர் கடுகு ஆனந்த் கடந்த பிப்ரவரி மாதம் கொலை செய்யப்பட்டதற்கு ஓராண்டிற்குள் பழி தீர்க்கும் வகையில் பதுங்கி இருந்ததும், போலீசில் சிக்கினால் வழக்கு செலவிற்காக வீடுகளை உடைத்து கொள்ளையடிக்க திட்டமிட்டு இருந்ததும் உறுதி செய்யப்பட்டது. போலீசை கண்டதும் தப்பியோடிய சோழன், பாண்டியன், வேலு, சிவராம், பிரபு உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் அவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். தற்போது கைது செய்யப்பட்ட இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். ஊக்கத்தொகை வழங்காததை கண்டித்து மேட்டுப்பாளையம் ITI மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மேட்டுப்பாளையத்தில் உள்ள அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இங்குள்ள மாணவர்களுக்கு தினமும் ஊக்கத்தொகையாக 5 ரூபாய் வீதம் 6 மாதத்திற்கு ஒருமுறை வழங்கப்படுவதுண்டு. ஆனால் கடந்த 10 மாதங்களாக ஊக்கத்தொகை வழங்கப்படாததை கண்டித்து மாணவர்கள் அனைவரும் இன்று காலை வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதன் பின்னர் மாணவர்கள் அனைவரும் ஊர்வலமாக சென்று தொழிலாளர் துறை அதிகாரி ஜீவரத்தினத்திடம் முறையிட்டனர். அதற்கு அவர் 2 நாட்களில் ஊக்கத்தொகை வழங்கிடவும் அடிப்படை வசதிகளை விரைவில் செய்து தரவும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததின் பேரில் மாணவர்கள் தங்கள் போராட்டத்தை விலக்கிக் கொண்டனர். காரைக்கால் நகர செயலாளர் மீது வெடிகுண்டு வீசியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சீனியர் எஸ்பி அதுல் கத்தாரியிடம் அதிமுகவினர் இன்று மனு அளித்தனர். காரைக்கால் நகர அதிமுக செயலாளர் ஜெயபால் வீட்டின் மீது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டன. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க காரைக்கால் காவல்துறையினருக்கு உத்தரவிட வேண்டும் என்று காவல்துறை இயக்குனர் பொறுப்பு வகிக்கும் சீனியர் அதுல் கத்தாரியிடம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பழகன், ஓம் சக்தி சேகர், ஓமலிங்கம் ஆகியோர் இன்று காலை மனு அளித்தனர். அப்போது அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். மனுவினை பெற்றுக்கொண்ட சீனியர் எஸ்பி அதுல் கத்தாரி காரைக்கால் பிரச்சனை குறித்து அங்குள்ள சீனியர் எஸ்பியுடன் பேசி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், காரைக்கால் அதிமுக நகர செயலாளர் வீட்டின் மீது வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் போலீசார் அங்குள்ள திமுக பிரமுகர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். எங்களது கட்சியினுடைய நகர செயலாளர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர் மீது உரிய நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டி டிஜிபியிடம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு புகார் மனுவை அளித்திருக்கின்றோம். இதன் மீதும் ஆளுகின்ற அரசும் காவல்துறையும் ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எங்களது இதய தெய்வம் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய அனுமதியை பெற்று மிகப்பெரிய போராட்டத்தை
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தும் என்பதை இங்க இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கின்றோம். பொங்கல் விழாவையொட்டி லாஸ்பேட்டை மற்றும் உப்பளம் தொகுதியில் கரும்பு வழங்கப்பட்டதுடன் சமத்துவ பொங்கலும் சமைக்கப்பட்டது. புதுவை லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பொங்கல் பரிசாக 2 கரும்புகளை பாஜக மாநில செயலாளர் சுவாமிநாதன் இன்று வழங்கினார். இதில் உழவர்கரை மாவட்ட தலைவர் ரவிச்சந்திரன், லாஸ்பேட்டை தொகுதி தலைவர் முருகன், மாநில விவசாய அணி செயலாளர் பாஸ்கர், மாநில பொதுக்குழு உறுப்பினர் கௌரி சங்கர், அசோக் நகர் பொறுப்பாளர் குட்டப்பன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உப்பளம் தொகுதியில் சமத்துவ பொங்கலை மாநில திமுக பொருளாளர் அனிபால் கென்னடி திமுக நிர்வாகிகளுடன் இன்று கொண்டாடினார். இதில் துணை செயலாளர்கள் ரஹீம், ஹரிகிருஷ்ணன், மீனவர் அணி அமைப்பாளர் தனசேகர், முன்னாள் அவைத்தலைவர் நம்மி, இளைஞர் அணி அமைப்பாளர்கள் சக்திவேல், அலெக்சாண்டர், மீனவர் அணி ராஜா, தொண்டரணி துணை அமைப்பாளர் தணிகாச்சலம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பொங்கல் விழாவையொட்டி தமிழ் இலக்கிய ஆய்வு கழகம் நடத்திய நிகழ்ச்சியில் பல்வேறு தலைப்புகளில் தமிழ் அறிஞர்கள் உரையாற்றினர். புதுவை தமிழ் இலக்கிய ஆய்வு கழகத்தின் சார்பில் பொங்கல் விழா மற்றும் திருவள்ளுவர் திருநாள் விழா நேற்று கொண்டாடப்பட்டது. பேராசிரியர் இளங்கோ தலைமை தாங்க அசோக் குமார் வரவேற்புரையாற்றினார். சரோஜா பாபு முன்னிலை வகிக்க செந்தமிழ் கொண்டல் ஆய்வு திங்கள் இதழை முதன்மை கல்வி அதிகாரி அனுமந்தன் வெளியிட கலைமாமணி அரங்க நடராசன், பேராசிரியர் அரவாணன் பெற்றுக் கொண்டனர். இதில் பொங்கல் பற்றிய பல்வேறு தலைப்புகளில் பாரதி, சீனு மோகன்தாஸ், தேவதாசு ஆகியோர் கவிதை பாடினர். மேலும் வள்ளுவர் பெரிதும் வலியுறுத்துவது ஆக்கமே அறிவே எனும் தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது. சுவாமி விவேகானந்தர் பிறந்த தினம் தேசிய இளைஞர் தினமாக பள்ளிகளில் கொண்டாட்டம். ரத ஊர்வலத்தில் மாணவ மாணவியர் பங்கேற்பு. நேதாஜி பிறந்த தினத்தை ஜெயந்தி விழாவாக நடத்த வலியுறுத்தி ஃபார்வர்ட் பிளாக் போராட்டம். நிர்வாகிகள் தொண்டர்கள் பங்கேற்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர், கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வைலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry. Nauka Security Solutions. A4 Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates. உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க. 9884450838, 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். ஃபெஸ்டிவல்னாலே சந்தோஷம் தானே. இப்ப நம்ம பாண்டிராம் சில்க்ஸ்ல ஷாப்பிங் செஞ்சா டபுள் சந்தோஷம். முதல் சந்தோஷம், புதுவை அரசு நடத்துற ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் கூப்பன்ல கோடி கணக்குல பரிசுகள் கிடைக்க வாய்ப்பு. இன்னொரு பெரிய சந்தோஷம், நீங்க பர்ச்சேஸ் பண்ற ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 1 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம். பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸின் டபுள் ஃபெஸ்டிவல். டபுள் ஃபெஸ்டிவல், டபுள் சந்தோஷம். ஃபெஸ்டிவல்னாலே சந்தோஷம் தானே. இப்ப நம்ம பாண்டிராம் சில்க்ஸ்ல ஷாப்பிங் செஞ்சா டபுள் சந்தோஷம். முதல் சந்தோஷம், புதுவை அரசு நடத்துற ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் கூப்பன்ல கோடி கணக்குல பரிசுகள் கிடைக்க வாய்ப்பு. இன்னொரு பெரிய சந்தோஷம், நீங்க பர்ச்சேஸ் பண்ற ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 1 கிராம் வெள்ளி நாணயம் இலவசம். பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸின் டபுள் ஃபெஸ்டிவல். டபுள் ஃபெஸ்டிவல், டபுள் சந்தோஷம்.
Joya Lucas 3% cashback offer. ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் 3% பணம் திரும்ப பெறுங்கள். தங்க விலை ஏறுவதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு சவரனுக்கும் ரூபாய் 500க்கும் மேல் லாபம் பெறலாம். முந்துங்கள். Joya Lucas, world's favorite jeweler. காமராஜ் சாலை, புதுச்சேரி. Happy birthday to you too. Only gold transcends fashion. Joya Lucas, world's favorite jeweler. உங்கள் தங்க மாளிகையில் புதுச்சேரி வணிக திருவிழா பரிசு மழை. நீங்கள் எங்களிடம் வாங்கும் பரிசு கூப்பன்களுக்கு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் பரிசாக ஒரு நானோ கார், 5 LCD டிவி, 5 கேஸ் ஸ்டவ், 100 இட்லி குக்கர், 100 எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர், 100 பிளாஸ்க் மற்றும் 1000 ஹாட் பாக்ஸ்கள் கிடைக்கும். இந்த பரிசுகளை வெல்ல போகும் அதிர்ஷ்டசாலி நீங்களாகவும் இருக்கலாம். 2 கோடி மதிப்புள்ள வணிக திருவிழா பரிசுகளை வென்றிடுங்கள். கைராசியான தங்க மாளிகையில் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் கூப்பன்களை பெற்று அதிர்ஷ்ட பரிசுகளை வெல்லுங்கள். வாரி தூய தங்கத்தை வாங்கி மகிழ்வே. 2 கோடி பரிசுகளை அள்ளிச் செல்லுங்கள். நகை வாங்கும் முன் ஒரு முறை தங்க மாளிகையின் விலையோடு ஒப்பிட்டு பார்த்து வாங்கி பயனடையுங்கள். இங்குதான் மிக மிக குறைந்த சேதாரம் என்பதை நீங்களே உணர்வீர்கள். செய்கூலி இல்லாத பொன்னுலகம் தங்க மாளிகை. வைரம் மற்றும் வெள்ளி பொருட்களுக்கு தனிப்பிரிவு, லிப்ட் வசதி மற்றும் பார்க்கிங் வசதியும் உண்டு. மாசற்ற பொன் நகையில் மலர்ந்திடும் புன்னகை தங்க மாளிகை. கொசக்கடை வீதி மற்றும் பாரதி வீதி, பாண்டிச்சேரி. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். செய்திகள் தொடர்கின்றன. பணி நிரந்தரம் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுப்பணித்துறை வாரிசுதாரர் தினக்கூலி ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், தினக்கூலியை ரூபாய் 277 ரூபாயாக உயர்த்த வேண்டும், கருணை அடிப்படையில் இறந்தவர் குடும்ப வாரிசுகளுக்கு வேலை அளிக்க வேண்டும், தினக்கூலி ஊழியர்களுக்கு 30 நாட்கள் ஊதியம் முன் தேதியிட்டு வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை மாநில பொதுப்பணித்துறை நிர்வாகம் மற்றும் தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கத்தினர் நேற்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் லூர்துசாமி, ஜெயபிரகாஷ், களியமூர்த்தி, சுந்தர், இளவரசன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்க பொதுச் செயலாளர் நாராயணசுவாமி மற்றும் சங்க உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் புதுவை மாநில பொதுப்பணித்துறையில் வாரிசு அடிப்படையில் பணி அமர்த்தப்பட்ட தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யாத புதுவை அரசினை வன்மையாக கண்டித்து புதுவை மாநில பொதுப்பணித்துறை வாரிசுதாரர் தினக்கூலி ஊழியர்கள் சங்கத்தினர் தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு இன்று நியாயம் கேட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்க தலைவர் கண்ணன் தலைமை தாங்க செயலாளர் பிரசன்னா முன்னிலை வகித்தார். புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் சேஷாஜலம் போராட்டத்தினை துவக்கி வைக்க சங்க துணைத் தலைவர் சுதர்சன், பொருளாளர் பரிமளரங்கன், செயலாளர் சம்பந்தன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தேசிய இளையோர் தினத்தையொட்டி நடைபெற்ற விழாவில் பாரதிதாசன் மற்றும் இதயா பெண்கள் கல்லூரி மாணவிகள் பங்கேற்றனர். பாரதிதாசன் பெண்கள் அரசு கல்லூரி மற்றும் இதயா பெண்கள் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் தேசிய இளையோர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது.
நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் அலமேலு மங்கை வரவேற்புரையாற்ற வாசுகி நோக்க உரையாற்றினார். பாரதிதாசன் கல்லூரியின் முதல்வர் சாந்தி, கீதா, துணை பேராசிரியர் நடராசன் மற்றும் மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் விவேகானந்தரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற ஊர்வலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் SP சிவகுமார் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவை ராமகிருஷ்ணா வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் ராமகிருஷ்ணா சேவா சங்கம் மற்றும் ரோட்ராக் சங்கம் ஆகியவை இணைந்து விவேகானந்தர் பிறந்த நாளை இன்று கொண்டாடியது. இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் கல்வி ஆலோசகர் சிவசுப்பிரமணியன் வரவேற்புரையாற்ற புதுவை மத்திய ரோட்டரி சங்கத்தின் தலைவர் பிரேம்நாதன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் SP சிவகுமார் கலந்து கொண்டு விவேகானந்தரின் உருவப்படம் தாங்கிய ரத ஊர்வலத்தை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ராமகிருஷ்ணா பள்ளி தாளாளர் கணேசன், நிர்வாக இயக்குநர் ராமசாமி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து விவேகானந்தரின் உருவப்படம் தாங்கிய ரதம் ஊர்வலம் ஈஸ்வரன் கோவில் வீதி, மிஷன் வீதி, புசி வீதி, காந்தி வீதி, நேரு வீதியாக சென்றது. இதில் பள்ளியின் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் செல்லப்பெருமாள்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் விவேகானந்தர் பிறந்த தின விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதற்கு பள்ளியின் முதல்வர் செல்வ கணபதி வரவேற்புரையாற்ற துணை முதல்வர் பத்மா முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சாரங்கபாணி, காவல்துறை முன்னாள் கண்காணிப்பாளர் ராமலிங்கம் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். முன்னதாக விழாவினை முன்னிட்டு நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்திய இளைஞர்கள் எழுச்சிமிகு விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் தேசிய இளைஞர்கள் தின விழா மூலகுளத்தில் இன்று நடைபெற்றது. நிறுவன தலைவர் பாலு தலைமையில் நடைபெற்ற விழாவில் விவேகானந்தரின் உருவப்படம் அலங்கரிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இதில் இயக்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாளை ஜெயந்தி விழாவாக கொண்டாட வலியுறுத்தி ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய சுதந்திர போராட்ட மாவீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாளான ஜனவரி 23ஆம் தேதியை நாட்டுப்பற்று தினமாக அறிவித்து மத்திய மாநில அரசுகள் நாடு முழுவதும் நேதாஜி ஜெயந்தி விழா நடத்த கோரி புதுவை துணைநிலை ஆளுநர் மாளிகை அருகில் தர்ணா போராட்டம் இன்று நடைபெற்றது. புதுவை அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தலைவர் வெங்கடேச பெருமாள் தலைமை தாங்க மாநில பொதுச் செயலாளர் முத்து தொடக்க உரையாற்றினார். மாநில செயலாளர் ரவிச்சந்திரன், மாநில பொருளாளர் சுகுமார், மாவட்ட தலைவர் அப்துல் பாரி, மாநில பொருளாளர் ஆனந்தா ஆகியோர் முன்னிலை வகிக்க TUCC தொழிற்சங்க மாநில தலைவர் முகமது பிலால் சிறப்புரையாற்ற மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry, Nauka Security Solutions, A4 Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates, உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க. 9884450838, 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். மயங்கினேனே மயங்கினேனே ஓ மயங்கினேனே, அழகான தங்கம் இதுவென்று அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி.
கோடி மதிப்புள்ள பிரமிக்க வைக்கும் பரிசுகள், 20 நானோ கார்கள், 100 LCD டிவிகள், 200 4 பர்னர் கேஸ் ஸ்டவ்கள் மற்றும் ஏராளமான பரிசுகள் உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸில், மறைமலையடிகள் சாலை, புதுச்சேரி. மணி எலக்ட்ரானிக்ஸ் போகலாமா, மனசுக்கு பிடிச்சது வாங்கலாமா, ஊரெல்லாம் உற்சாகம், உள்ளத்தில் சந்தோஷம், ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பம். LED, LCD டிவிகள், ரெஃப்ரிஜரேட்டர், வாஷிங் மெஷின், மைக்ரோவேவ் ஓவன், டேபிள் டாப் கிரைண்டர், மிக்ஸி, ஃபேன் மற்றும் அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கென்றே பிரத்யேகமாய் 7000 சதுரடியில் மேகா மேகா பிரம்மாண்டமாய் உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலையடிகள் சாலை, புதுச்சேரி. உங்கள் கல்யாண் அறிமுகப்படுத்துகிறது தினமும் அணியும் செயின்கள் மற்றும் வளையல்கள். செய்கூலி சேதாரம் 4% முதல். BIS 916 தங்க நகைகளுக்கு கல்யாணின் குறைந்தபட்ச செய்கூலி சேதாரம் விலை பட்டியலை மறக்காதீர்கள். டெய்லி வேர் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ் 4% onwards. கேரளா செயின் 5 to 11%, தமிழ்நாடு செயின் 8 to 11%, தமிழ்நாடு டிசைன்ஸ் 8 to 11%, மும்பை டிசைன்ஸ் 8 to 11%, கொல்கத்தா டிசைன்ஸ் 10 to 13%. கல்யாண் ஜுவல்லர்ஸ். உங்கள் கல்யாண் அறிமுகப்படுத்துகிறது தினமும் அணியும் செயின்கள் மற்றும் வளையல்கள். செய்கூலி சேதாரம் 4% முதல். BIS 916 தங்க நகைகளுக்கு கல்யாணின் குறைந்தபட்ச செய்கூலி சேதாரம் விலை பட்டியலை மறக்காதீர்கள். டெய்லி வேர் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ் 4% onwards. கேரளா செயின் 5 to 11%, தமிழ்நாடு செயின் 8 to 11%, தமிழ்நாடு டிசைன்ஸ் 8 to 11%, மும்பை டிசைன்ஸ் 8 to 11%, கொல்கத்தா டிசைன்ஸ் 10 to 13%. கல்யாண் ஜுவல்லர்ஸ். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 84 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 84 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 4 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 4 அடியாகவே காணப்படும் என்றும் வடகிழக்கு திசையிலிருந்து 26 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். லாஸ்பேட்டையில் பழிக்கு பழி வாங்கும் வகையில் கொலை செய்து கொள்ளையடிக்க பதுங்கிய கும்பல் போலீசாரின் நள்ளிரவு ரோந்தில் சிக்கியதால் பரபரப்பு. மேட்டுப்பாளையம் அரசினர் தொழிற்பயிற்சி மைய மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம். உதவித்தொகையை வழங்க வலியுறுத்தி ஆவேசம். காரைக்கால் நகர செயலாளர் வீட்டின் மீது குண்டு வீசிய சம்பவத்தில் போலீஸ் நடவடிக்கை சரியில்லை. சீனியர் எஸ்பி அதுல் கத்தாரியிடம் அதிமுகவினர் புகார். சுவாமி விவேகானந்தர் பிறந்த தினம் தேசிய இளைஞர் தினமாக பள்ளிகளில் கொண்டாட்டம். ரத ஊர்வலத்தில் மாணவ மாணவியர் பங்கேற்பு. நேதாஜி பிறந்த தினத்தை ஜெயந்தி விழாவாக நடத்த வலியுறுத்தி ஃபார்வர்ட் பிளாக் போராட்டம். நிர்வாகிகள் தொண்டர்கள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு. வணக்கம்.